ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு ஸ்டைல் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடகடான்னு கடைக்கு போயிட்டு சட்டுன்னு ஒரு மீனை வாங்கிட்டு வாங்கன்னு போனால் அங்கே வந்து வவ்வா மீன் தாம்மா இருந்துச்சின்னு சொல்லிட்டு வவ்வா மீன் வாங்கிட்டு வந்துட்டு பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நம்ம சட்டுன்னு போயிட்டு வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இதை பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். அவ்வளோ க்ளீனாக ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு. இதுக்கு மசாலா என்னென்ன பாருங்கள், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மசாலாவே உதிராது. கடல மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு, அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நான் வேறு எதுவுமே சேர்க்கல, இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நம்ம காரமும் உப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கணும். இதில் நல்லா கலந்துக்கலாம். இந்த பாருங்கள், கலந்தோடனே இந்த கலரில் கிடைக்கும் நம்மளுக்கு மசாலா. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீன் எடுத்து இதில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நான் டோஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மீன்லேயே ஈரப்பதம் இருக்கும், அதனால் நான் வந்து எதுவுமே பண்ணல, அப்படியே அது டோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இது பார்த்திங்களா, அப்படியே ஒட்டிக்குது பாருங்கள், அந்த மாவு ஃபுல்லாக ஒட்டிக்குது பாருங்கள், நல்லா ஒட்டிக்கும். நம்ம உடனே அது கொஞ்ச நேரம் வந்து கூல் பண்ண விட்டுடலாம். நம்ம பாருங்கள், ஃபுல்லாக கலந்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு ½ அன் ஹவர் கூட நல்லா அது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா அந்த மசாலா ஊறி நல்லா நம்மளுக்கு செம்ம கிறிஸ்பியாக கிடைக்கும். அதை பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் எடுக்க போகிறேன். எடுத்தோடனே மசாலா ஃபுல்லாக இதுவாகிடுச்சு பாருங்களேன். போடும்போது எப்படி இருந்துச்சு, இது எப்படி. இப்போ தவாவில் கேஸ் பற்ற வச்சு நம்ம தவா வச்சுக்கலாம். தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய எண்ணெயும் குடிக்காது தவாவில் ஃப்ரை பண்ணும்போது. ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, நான் திருப்பும் போது கூட ஒரு கொஞ்சம் மசாலா கூட அது கொட்டல பாருங்களேன். அந்தளவுக்கு மசாலாவும் நல்லா ஃபிஷ்ஷில் ஒட்டும். ஆனால் நீங்கள் உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் நிறையா போடணும். நான் இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டு வந்துட்டுக்கிறேன். நான் எங்களுக்கு உரப்பே உரைக்கல இதில். இது பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த ஃபிஷ்ஷு வறுக்கும் போது அந்த கருவேப்பிலை போட்டு நம்ம வறுக்கும் போது அவ்வளோ நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.